எம்ஜிஆர் என்ற அந்த மூன்றெழுத்து பெயருக்குள் இருக்கும் அந்த மகத்தான மனிதரின் இமேஜ் ஒரே ஒரு நாளில் உருவாக்கப்படவில்லை. நாடு போற்றும் நல்லவராக, மக்கள் திலகமாக அவர் பெயர் பெறுவதற்கு, மக்கள் மனங்களில் குடியேறுவதற்கு எவ்வளவு உழைத்திருப்பார், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், எத்தனை கேலி கிண்டல்களை, சோதனைகளை சந்தித்திருப்பார். இந்த மகத்தான மனிதர் அவ்வளவு எளிதாக உருவாகவில்லை என்பதை வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தால் புரியும். எம்ஜிஆரும் அவருடைய அண்ணன் சக்கரபாணியும் நாடக கம்பெனியில சேர்ந்த போது அவர்களுடைய மாத சம்பளம் 4 நாடக பயிற்சி முடிந்து குழந்தை நட்சத்திரமாக நடிக்க துவங்கிய சமயம் எம்ஜிஆரின் சம்பளம் மாதம் 5 ரூபாய். எம்ஜிஆர் நடித்த முதல் நாடகமான மகாபாரதத்தில் இவருடைய வேடம் என்னவென்றால், அர்ஜுனனுக்கு வில் வித்தையில் அம்புகளை எடுத்து தரும் இளவரசன் உத்தரன் வேடம். 1924 இவர் நாடக மேடையில் தோன்றி பேசிய முதல் வசனம் ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு காப்பாத்துங்க என்பதே ஆகும். அந்த முதல் நாடகத்தில் கால் செருப்பை மாற்றி போட்டு பரபரப்பாக ஓடி அர்ஜுனனாக நடித்தவர் மேல் விழுந்து விட்டாராம். அதாவது பாம்பு பாம்பு என்று அலறிய நிலையில் செருப்பு மாற்றி போட்டதால் இடறி விழுந்ததை உணர்ச்சிகரமான நடிப்பு என்று ரசிகர்கள் கைத்தட்டி ரசித்தனர். ஆக முதல் நாடகத்திலேயே, முதல் நடிப்பிலேயே இப்படி பாராட்டை பெற்றது எம்ஜிஆருக்கு கடவுள் கொடுத்த கௌரவிப்பு. எம்ஜிஆர் கெட்டவன் பாத்திரம் ஏற்றதில்லை. கெட்ட பழக்கங்களை படத்தில் செய்வதில்லை. அடுத்தவரை பார்த்து கேலி செய்து மட்டம் தட்டுவது, கெட்ட வார்த்தைகளில் திட்டுவது போன்றவைகளை செய்ததில்லை. உத்தமன் ஏழைகளை பாதுகாப்பவன், நல்லவன் வேடங்களை மட்டுமே செய்வதென முடிவு செய்தார். கலைஞர்கள் நாட்டுக்காக பாடுபட வேண்டும், அப்போதுதான் அவர்கள் சிரஞ்சீவியாக இருப்பார்கள் என்று சொன்னது போல வாழ்வை அமைத்துக் கொண்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு சிகரெட்டு கூட பிடிக்காதவராக எம்ஜிஆர் நடித்தார். அதன் காரணமாக அவர் சொந்த செல்வாக்கு உயர்ந்தது என்று இயக்குனர் முக்தா சீனிவாசன் சொல்வது போல், எம்ஜிஆர் சின்ன வயது முதல் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவராக தன்னை ஒரு நல்ல நடிகராக உருவாக்கி கொண்டார் என்பதை விட, மக்கள் போற்றும் நல்ல மனிதராக தன்னை வளர்த்து கொண்டார் என்பதற்கு ஏவிஎம் சரவணன் சொன்ன இன்னொரு உதாரணம். ஒரு பிரபல தெலுங்கு நடிகர் ரிக்ஷா ஓட்டுபவராக ஒரு படத்தில் நடிக்கும்போது பீடியை வாயில் கொளுத்தி வைத்துக் கொண்டு எந்த நேரமும் அதை உதட்டில் வலதும் இடதுமாக நாக்கினால் நகர்த்தி பேசுவார். இதை பார்த்து ரசிகர்கள், பீடி பிடிக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் கூட எரியாத பீடியை வாயில் வைத்துக் கொண்டு அப்படியே செய்வார்களாம். இவை மாதிரியான காட்சிகள் மிக எளிதாக மக்கள் மனதில் பதிகின்றன. ரசிகர்கள் விரும்பி ரசிக்கிறார்கள் என பல காரணங்கள் கூறப்படுகின்றன. எம்ஜிஆர் தனது பட உலக ஆரம்பத்து காலத்தில் இருந்தே தன் படத்தை பார்ப்பவர்கள் கூட ஒழுக்கமும் உயர்ந்த பண்புடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதில் எச்சரிக்கையுடனும் தீவிரமாகவும் செயல்பட்டு வந்தார். இந்தியா முழுவதுமே சிகரெட், மது பழக்கங்களை படத்தில் நடித்து காட்டாத நடிகர் புரட்சி தலைவர் ஒருவர் மட்டுமே. பீடி, சிகரெட் பிடிப்பது, மது குடிப்பது போன்ற காட்சிகளை அறவே பார்க்க முடியாது. இவர் ஏற்கும் கதாபாத்திரங்கள் எல்லாமே நல்ல போதனைகள் சொல்வதாகவும் தாய் குலத்தை பெருமைப்படுத்தும் வகையில் உயர்வாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். சண்டை காட்சிகள் கூட அவர் நேர்மையை கையாள்வார். புராணங்களில் கண்ட ராமச்சந்திரன் பின்புறமாக ஒருவரை தாக்கியதாக சொல்வார்கள். ஆனால் எங்கள் ராமச்சந்திரன் பின்புறமாய் வந்து தாக்குவதோ, உடல் வலிமை இல்லாதவரை தாக்குவதோ அவரது சண்டை காட்சிகளில் பார்க்க முடியாது. அவர் படங்களை பார்த்து வீரமும் ஒழுக்கமும் வளர்த்து கொண்டவர்கள் பலர் உண்டு. கூண்டுக்கிளி படத்தில் சிகரெட்டு பிடிப்பது போல நடித்தால் காட்சி சிறப்பாக அமையும் என்று இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா நீண்ட நேரம் எம்ஜிஆருடன் விவாதம் செய்தும் நடிப்புக்காக கூட கெட்ட பழக்கங்களை செய்ய மறுத்துவிட்டார் மக்கள் திலகம் என்கிற ஏவிஎம் சரவணனின் வார்த்தைகள் எத்தனை பொருள் நிறைந்தவை.